ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 5 பெஸ்ட் ராபர்ட் டவுனி ஜேஆர் மூவிஸ் தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஜே மூவிஸ் தான் நான் டாப் 5 கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது காய்ஸ். அண்ட் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் அயன்மேன் மூவியை ஆட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஒரு 5 மூவிஸ் பெஸ்ட் மூவிஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு எந்த மூவி உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனல் நியூவாக பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபிஃப்த்தாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா டூ லிட்டில். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஹீரோயின், அது மட்டும் இல்லாமல் விலங்குகள், இவங்க 3 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா விலங்குகளோட பேசுகிற சக்தி இருக்கும். அந்த சக்தியை வச்சுட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே ஹாப்பியாக தான் இருப்பார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு சமயத்தில் இறந்து போயிடுறாங்க. இப்படி இறந்து போனதுக்கப்புறம் அவர் யாரையுமே பார்க்காம அவரோட வீட்லேயே பார்த்தீங்கன்னா இருந்துடுறாரு, வெளியும் கூட வராமல். இந்த நிலமையில பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட ராணி உயிரை காப்பாற்றணும்னா ஒரு பழம் தேவைப்படும். அந்த பழத்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணை ஒன்று பிறப்பிக்கப்படுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பழத்தை தேடி ஒரு சாகச பயணம் போகிறாரு. இப்படி அவர் போகும்போது என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் சந்திக்கிறாரு, அந்த பிரச்சனைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அவர் தீர்க்கிறாருன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க கைஸ். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸும் பேசுகிற மாதிரி நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க. பட் அது ரொம்பவே நல்லா இருக்குங்க கைஸ். அனிமல்ஸ் பேசுறது நல்ல ஒரு லிப்ஸிங்கோட சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் மூவி. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா IMDb 5.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபோர்த்தாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா டியூ டேட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2010 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோஸ் நடிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம ஆர்டிஜே அண்டு நம்ம ஹேங்கோவர் மூவி ஆலன், இவங்க 2 பேருமே தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் நடிச்சிருப்பாங்க. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஆர்டிஜே ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. இப்படி நம்ம ஹீரோ ஆர்டிஜே ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆர்டிஜே கிளம்புறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆலனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஜே போகிற பிளைன்லேயே பார்த்தீங்கன்னா அவரும் ட்ராவல் பண்ண வருவார். இப்படி வரும்போது இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேனை மிஸ் பண்ணிடுவாங்க. இப்படி மிஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க ரோட் வழியாக தான் போகணும், அதுவும் ஏதோ ஒரு கார் எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகிற நம்ம ஹீரோ ஆர்டிஜே, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருக்கிற நம்ம ஆலன், இவங்க 2 பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி ஒத்து போகுது, அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருக்குள்ளே ஏற்படுற பிரச்சனைகள், இவங்க பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட டெஸ்டினேஷனை அடைகிறாங்கன்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க கைஸ். பட் ஆனால் இந்த மூவியை நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த மூவியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு மூவி, யாருமே மிஸ் பண்ணக்கூடாத ஒரு மூவியும் கூட. யாராவது மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDb 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் தேர்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா தி சோலோயிஸ்ட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஆர்டிஜே பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருப்பார். இப்படி அவர் பார்த்தீங்கன்னா அவரோட நார்மல் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு வயலின் சவுண்ட் ஒன்று நம்ம ஹீரோக்கு கேட்குது. அந்த வயலின் சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதை வாசிக்கிறவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆசைப்படுறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அப்படி கிளம்பி போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது பார்த்தீங்கன்னா தெருவில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நபரோட வயலினில் தான் அந்த சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. இப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. பேசி அவரோட லைஃப் ஸ்டோரியை கேட்குறாரு. அவர் லைஃப் ஸ்டோரி கேட்டதோடனே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கலாக எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி அந்த லைஃப் ஸ்டோரியை ஒரு ஆர்டிக்கலாக கிரியேட் பண்ணி எழுதுறாருன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க கைஸ். பட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழில் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஜே ஒரு பெஸ்ட் ஆக்டிங்கை கொடுத்துருப்பாரு. நல்ல ஒரு மூவி. கண்டிப்பாக யாராவது ஆர்டிஜே ஃபேன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDb 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா தி ஜட்ஜ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஆர்டிஜே பார்த்தீங்கன்னா ஒரு லாயராக இருப்பார். இப்படி லாயராக இருக்கும்போது அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வழக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வருது. இப்படி வரும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை சந்தேகப்படுறாரு. அவரோட அப்பா கண்டிப்பாக கொலை செஞ்சுருக்க மாட்டார். அதை பார்த்தீங்கன்னா யாரோ வேணும்னே கொலை செஞ்சுட்டு அவரோட அப்பாவை மாட்டி விட்டுருக்கிறதா நம்ம ஹீரோ சந்தேகப்படுறாரு. இதனால பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவை அந்த கேஸ்லேருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்லேருந்து விடுவிக்கிறாருன்றதை இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலான கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஜே ஒரு பெஸ்ட் ஆக்டிங்கை கொடுத்துருப்பாரு. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ரோலையும் பார்த்தீங்கன்னா என்னால் சூப்பராக பண்ண முடியும் அப்படின்றத இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிஜே ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவி சூப்பராக இருக்குங்க. அதாவது பார்க்காம மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 7.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஷெர்லாக் ஹோம்ஸ். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் நம்ம ஹீரோ ஷெர்லாக் ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிடெக்டிவாக வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அதாவது அவரும் அவரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா டிடெக்டிவாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சீரியல் கில்லரை பார்த்தீங்கன்னா பிடிக்கிறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாமல் அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. இப்படி மரண தண்டனை வாங்கி கொடுத்து அவன் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை புதைச்சிடுறாங்க. இப்படி புதைச்சதுக்கப்புறம் அவன் திரும்பவும் உயிரோடு வந்துடுறான். இப்படி உயிரோட வந்ததுக்கப்புறம் அவனை பார்த்தீங்கன்னா திரும்பவும் தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த 2 டிடெக்டிவ்ஸ். அவன் எப்படி உயிரோட வந்தா, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி விசாரணை பண்ணுறாங்கன்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி லைனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மூவியும் கூட. டிடெக்டிவ் மூவிஸ்ன்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி ஃபஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் அவைலபிளாக தான் இருக்குது. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா ஐஎன்டிபிலேருந்து 7.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.